ஆமாண்ணா, பிகே ஆர்பிஎஸ். ஆமாம், கோயில் மட்டும். கோயில் எல்லாமே ட்ராவலிங் மட்டும். கம்மி தான், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆமாம், அதான் போயிட்டு வரணும். அதான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், எடுத்துகிட்டு அப்படி வந்துடுறேன். ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன் கேட்குறாரு. சூப்பராக இருக்கு பாருங்க. ஈசன் சொல்லிட்டாங்க, ஈஸ்வரர் தான். தண்ணி தேவை தண்ணி தேவை வச்சுக்கிறாங்க குடிக்கிறது. தண்ணி விநாயகரா எவ்வளோ பழமையான ஆலமரமா அரச மரமான்னு தெரியல. சூப்பராக இருக்குங்க. ஆனால் நிம்மதியாக இருக்குங்க அந்த கோயில் வந்தால். ஒன்று சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ பெரிய மலைப்பா, கொடிமரம், விநாயகர், அம்மன், சூப்பராக இருக்குங்க. அவர் தான் வந்து கோயிலோட குரு அது சாமி அவர் தான். ஃபோனுக்கு ஜுரம் அடிக்குதானு தெரியலங்க, ஹீட் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுதுங்க ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக. அப்பப்போ பாதி வீடியோ காணாமல் போயிடுது. இதனால தாங்க என் வீடியோலாம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுது. என்னங்க இது வாழை மரமா கரும்பு சோலையான்னு தெரியல. இந்த பக்கம் ஒரு ஏரியா போகுது, இது எந்த ஏரியா போகுது? சாலை பேர் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம். இந்த பக்கம் ஃபுல்லாக வாழை தோப்பு தான் இருக்குதுங்க. இந்த பக்கமும் வந்துருக்குங்க, ஃபுல்லாக வாழை மரம் தாங்க. பாருங்க, வந்தேன் ஞாபகம் இல்லை. சரி, ஓகேங்களா. ஃபுல்லாக வாழை மரம் வாழைத்தோப்பு தான் இருக்குது. இந்த பக்கம் நம்ம போகக்கூடாது, இந்த பக்கம் தான் போகணும். அமிர்தி இந்த பக்கம் தான் போகாது. கார் ஒன்று போகுது பாருங்க. வீடியோ ஆஃப் ஆயிடுச்சுங்க. அதான் எனக்கு என்னன்னா, சிவன் இத்தனை ரூபாய் எடுத்திருக்காரு எனக்கு தெரியல, ஓகேங்களா. சிவன் இத்தனை ரூபாய் எடுத்திருக்காரு அங்கதான், ஓகேங்களா. அங்க வந்து நம்ம வந்தோம் அந்த கோவில்ல இருந்து. போகும்போது வேற ரூட்ல போயிடுவோம், ஓகேங்களா. வரும்போது வேற ரூட்டு, போகும்போது வேற ரூட்டு. இவ்வளோ சிவன் இத்தனை ரூபாய் எடுத்திருக்காரு எனக்கு தெரியல, ஓகேங்களா. சிவன் இத்தனை ரூபாய் எடுத்திருக்காரு அங்கதான், ஓகேங்களா. அங்க வந்து நம்ம வந்தோம் அந்த கோவில்ல இருந்து. போகும்போது வேற ரூட்ல போயிடுவோம், ஓகேங்களா. வரும்போது வேற ரூட்டு, போகும்போது வேற ரூட்டு. இவ்வளோ தூரம், ஓகேங்களா. இவ்வளோ தூரம் வந்து நம்ம பீஸ்ஃபுல்லா வந்து சாமி பார்த்தாச்சு. அதுதான் சிவன் வந்து இத்தனை ரூபாய் எடுக்கும் போது அம்மன் இத்தனை ரூபாய் எடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா எடுப்பாங்க. நம்மளும் ஒரே கேரக்டர் தானே, ஓகேங்களா. எப்படி சொல்றது, 10 கேரக்டர் கிடையாது இல்லை. நம்மளாம் தசாவர்தமா இதுல ஒரு ஆக்ஷன் பண்றோம், அங்க ஒரு ஆக்ஷன் பண்றதுக்கு ரூபம் மாத்தி வேணா ஆக்ட் பண்ணிக்கலாம். ஆனா வேற ரூபம் எடுக்க முடியாது இல்லைங்களா. அம்மன் அப்படி கிடையாது, எல்லா ரூபத்திலையும் மாறுவாங்க. அவங்களுக்கு சக்தி இருக்கு, மாறுவாங்க. நம்ம அப்படி மாற முடியாதுன்னு என்ன பேச மாத்திக்கலாம், உடம்ப மாத்திக்கலாம். உடம்புனா இப்போ 6 பேக் வைக்க முடியுமா? அது எல்லாமே கிராபிக்ஸ் சிஜி பண்ணிக்கலாம். ஆனா ஒரு ரியல் லைஃப்ல பண்ண முடியாது இல்லைங்களா. இது யாரும் கிண்டலாம் நினைக்க வேண்டாம், எனக்கு தெரியாத நான் கேட்கறேன், ஓகேங்களா. சொல்றேன், இப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம், எனக்கு தெரியாத நான் கேட்கறேன், ஓகேங்களா. சொல்றேன், இப்படியெல்லாம் இருக்கிறது. இப்படியே வச்சுக்கோம், கேமரா இப்படி வச்சாதான் நல்லா இருக்கு. போயினே இருக்குது. எவ்வளவு தூரம் தான் தெரியல, வேலூர்ல இருந்து அமர்த்தி கிட்டத்தட்ட போயினே. 9 மணிக்கு பிக்கப் சொன்னாரு. நீ என்னடா இன்னும் வரலடா, டிராப் எடுத்துட்டு பிறகு வீண்டாச்சுன்னு கடை உதவுறடா அப்படின்னாரு. மைக்கில் காத்துதான் அடிக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு செம்ம காத்து அடிக்கும்னு நினைக்கிறேன். காத்தடிக்காம ரெக்கார்ட் ஆச்சுன்னா பரவாயில்ல. இந்த இடம் இன்னும் ரோடு போடல. அப்போ இன்னும் அப்போத்துல இருந்து இப்படிதான் இருக்குங்க, ரோடே போடலங்க. அப்போலாம் கார்ல வந்து போவாங்க, பஸ் திரும்ப முடியாது அந்த டர்னிங்ல.
ஆப்போசிட்ல ஒரு வண்டி வந்துச்சுன்னா பஸ் போக முடியாது. கவர்மெண்ட் பஸ் வரும், ஓல்டு கவர்மெண்ட் பஸ். இப்போ ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் பஸ். அப்போத்துலேருந்து இப்போ வரலாம் அந்த ரோடு இப்படிதான் இருக்குது. இடையில ஒரு ஏரியா காட்டுறோம் பாருங்க, தண்ணி போகும். ஓகேங்களா ஓகேங்களா தண்ணி போய் குளிச்சது இல்லை. சின்ன வயசுல ஒரு தடவை குளிச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்தது இல்லை. அதுக்கப்புறம் இடையில ஒரு டைம் ஒன்று, இடையிலலாம் தண்ணி எப்படி சொல்றது, ஆஹா ரூட்டு மறந்துட்டுங்க. ஒரு லெஃப்ட் தான் போகணுமா, ரைட்டில் போனால் அது நேராக இப்போ நம்ம கண்ணமங்கலம் சாரி வேலூர் ரூட்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். எங்கடா ரூட்டை காணும், இப்படி போய் தான் போகணுமா, ரூட்டே காணுமே. போயினே இருக்குது வண்டிங்க, வளைஞ்சாலுக்கு போகுது, எனக்கு ரூட்டை தெரில. மறுபடியும் அந்த மலைக்கே போயிருக்கிறேன். இந்த பக்கமான எனக்கு ரூட்டு தெரிலங்க, ரூட்டு தெரியல. மறந்துட்டேன். மறந்துட்டியா? மறந்துட்டேன். அந்த மலையில தான், அது மலை மேலே போகிறாங்க பாருங்க, அந்த மலையில தான் நம்ம ஒன்று இப்போ அது விவசாயம் பண்ணுறாங்க பாருங்க. விவசாயம் பண்ணுறாங்க பாருங்க, சூப்பராக பண்ணுறாங்க விவசாயம். நாற்று நடுறாங்க, அரிசி நம்ம சாப்பிட்ற அரிசி தான் இங்கேருந்து தான் மேனுஃபேக்சரிங் ஆகி வருது. இங்கேருந்து இல்லை, தஞ்சாவூர், கும்பகோணம், திருவாரூர் அரிசி நம்ம சாப்பிட்ற அரிசி தான் இங்கேருந்து தான் மேனுஃபேக்சரிங் ஆகி வருது. இங்கேருந்து இல்லை, தஞ்சாவூர், கும்பகோணம், திருவாரூர், மன்னார்குடி, ஓகேங்களா, பட்டுக்கோட்டை, வேலூர், அரியூர், ஓகேங்களா, எப்படி எப்படி விவசாயம் பண்ணுறாங்க பாருங்க. பயிர் நட்டு நாற்று நடுறாங்க, ஓகேங்களா. நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோமா லெஃப்ட் போனோமா, எனக்கே மறந்துச்சுங்களா ரூட்டு. அப்படி போனால் ஸ்ட்ரைட்டாக போனால் அந்த கோவிலுக்கு போயிடும். என்னங்க மலை மேலே போகுது, மலை மேலே ஏதோ ஒரு ரூட்டு போகுதுங்க. மேலே போய் பார்த்து மேலே ஒரு கோவில் இருக்குங்க. இதுங்க கோயில் மேலேயும் ஏதோ ஒரு கோயில் இருக்குது. அங்கே பாருங்க, தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? மேலே ஏதோ ஒரு கோயில் இருக்குது, வேல் போட்டு. இப்போ தான் பார்க்குறேன், தெரிஞ்சுங்களா? வேல் போட்டு ஜூம் பண்ணி காட்டான். ஜூம் பண்ணால் உடஞ்சிரும். போய் பார்ப்போம், எது என்னன்னு கிடையாது, நம்மளுக்கு தேவை வீடியோ. பைக் வாரி விட்டுச்சுங்க, பைக் வாரி விட்டுச்சு. பண்றப்பையா ஏறிடுறா, பெட்ரோல் வேற இல்லடாடி, எங்க பேசிட்டு இருக்கலாம்டா, ஏறுடா ஏறுடா. இப்பதான் பாக்குறேன், தெரிஞ்சுங்களா? வேல் போட்டு ஜூம் பண்ணி காட்டான். ஜூம் பண்ணா உடஞ்சிரும். போய் பார்ப்போம், எது என்னன்னு கிடையாது, நம்மளுக்கு தேவை வீடியோ. பைக் வாரி விட்டுச்சுங்க, பைக் வாரி விட்டுச்சு. பண்றப்பையா ஏறிடுறா, பெட்ரோல் வேற இல்லடாடி, எங்க பேசிட்டு இருக்கலாம்டா, ஏறுடா ஏறுடா ஏறுடா. நான் ஒருத்தனை வச்சு ஏற்ற மாட்டேன்ற, அதெல்லாம் ஏறும்டா. கோயில் ஏற்றதுன்னு தெரியல, மேலே சரக்குலாம் அடிக்கிறாங்கன்னா ரூட்டை காணும். இந்த மலைக்கு இப்படியே போக முடியாதா? அதெல்லாம் போக முடியாதாங்க. ஐயோ பஞ்சர் ஆயிடுமோ டயரு, என்னப்பா ரோடு இப்படி இருக்குது. முருகா, நீதான் மலை மேல இருக்கு. அப்போன்னு இன்னைக்கு வேற யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன், வந்து பார்த்துறேன் முருகா. ஆஹா இன்னும் அழகாக ரோடு, சூப்பரா இருக்கா ரோடு. ஆஹா வேற லெவல் இருக்குப்பா. வண்டி ஆகிண்டா ஆயிரும். டேய் என்ன எங்கடா கட்டின்னு போற அப்படின்னு. எங்கேயும் வண்டியில பெட்ரோல் இல்லைங்க, சூப்பரா இருக்கா ரோடு. ஆஹா வேற லெவல் இருக்குப்பா. வண்டி ஆகிண்டா ஆயிரும். டேய் என்ன எங்கடா கட்டின்னு போற அப்படின்னு. எங்கேயும் வண்டியில பெட்ரோல் இல்லைங்க. இன்னைக்கு நடராஜா சர்வீஸ் தான், அமர்ஜி போயிட்டு நடராஜா சர்வீஸ் தான். அமர்ஜி பேசனா அவங்க எங்கேயோ போயிருக்கா. ஐயா ஐயா சூப்பரா இருக்குங்க வரோம். என்னடா நான் ஒரு பக்கம் ஓட்டினா நீ ஒரு பக்கம் ஊற்றின்னு போறியாடி, நான் என்னடா பண்றது, கல்லு ஊதுக்குறா, கல்லு ஊதுக்குறா. என்னடா கோவில் வீட்டுல போவான்னு பார்த்தா கோயிலை சுத்தி நிற்கிற, கோயிலை சுத்தி தான் மலைக்கு போனா ரைட்ரா, மலை போல. கீழே என்ன உள்ள தண்ணிக்குது. இது 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 இப்பதானே பாக்குறேன் நானு, இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தா வீடியோ எடுத்திருப்பேன். ஐயோ வழி தெரிய மாட்டேங்குது. அங்கே போய் எடுத்துக்கலாம், இங்க சரியா தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சுங்களான்னு தெரியல உங்களுக்கு. இன்னும் வந்து சூப்பரா இருக்கு கீழே. உடம்பா எவ்வளவு பெரிய ஏரிடாப்பா சாமி, வேற லெவல்ல இது ஏரி. இப்படி போற ஒரு இடம் இருக்குன்றது நமக்கு தெரியலங்க. வேலூர்ல இருந்து நான் எல்லாம் வேஸ்ட்டுங்க. சே வேலூர்ல நம்ம ஊர்லயே இவ்வளவு இடம் ஊற்றி பாருங்க. தெரியலங்க வேலூர்ல இருந்து நான் எல்லாம் வேஸ்ட்டுங்க. சே வேலூர்ல நம்ம ஊர்லயே இவ்வளவு இடம் ஊற்றி பாருங்க. பாருங்க மலையா, ஐயா ஐயா இதான் அமர்தி மலைங்க, பாத்துங்க. இன்னும் வந்து இப்படி ஒரு இடம் இருக்குன்றது எனக்கே இப்பதான் தெரியுது. சத்தியமா வேற லெவல்ல இருக்குங்க. நான்லாம் வேலூர்ல இருந்துட்டு யோசிச்சுங்க, நம்ம ஊரை நம்ம தான் ரசிச்சு அழகா வீடு வச்சு அதை போடணும். இன்னும் வந்து பாத்திரா அப்படின்னு வந்து தலைவரா நீ தானே கீழே போக வேண்டியதான். ஏறிக்கலாம், ஏறிடுவேன், ஏன்னா ஏறுற மாதிரி தான் இருக்குது.
வாவ், செம்மையாக இருக்குதுங்க நேச்சுரலு. ஆனால் என் கேமராவில் தான் எப்படி இருக்குதுன்னு தெரியல. வீந்திராகரா அவங்க பாருங்க, அங்கே ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ பெரிய ஏரி வந்துருக்குது. இவ்வளோ தூரம் ஏரி. ஏரியா விவசாயம் இல்லை இல்லை ஏரி தான். அது பாருங்க, அங்கேருந்து அப்படியே ஸ்லோ மோஷனில் இப்படி வருது. ஓகேங்களா, உண்மையாக வேறு லெவல் ஏறிங்க. நம்ம வண்டி எடுத்துன்னு வந்தாச்சு. இங்கே இருக்குது பாருங்க கோயில். ஓகேங்களா, லெவல் ஏறிங்க. நம்ம வண்டி எடுத்துன்னு வந்தாச்சு. இங்கே இருக்குது பாருங்க கோயில். ஓகேங்களா, வேற லெவலில் இருக்குதுங்க. காசு கொடுத்தா கூட எவ்வளோ பெரிய எப்படி சொல்கிறது, இவ்வளோ இது பீஸ்ஃபுல்லாக நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்ம ஊர் தாங்க உண்மையாக வந்து வேறு. ஆனால் உண்மையாக வந்து ஐஃபோனு சார்ஜு ஏதோ ஓரளவுக்கு நிற்குதுன்னு நினச்சா, இப்போ அப்டேட் பண்ணணும்னு நல்லா நிற்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அப்டேட் பண்ணேன். எவ்வளோ 85% இருந்துச்சு சார்ஜு, எவ்வளோ இருக்குதுன்னே தெரிலங்க. இதுதான் ஓரளவுக்கு சுமாராக நிற்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பிரைட்னஸ் ஆட்டோ பிரைட்னஸ் ஆஃப் பண்ணிட்டேங்க. நெட் ஆனில் தான் இருக்குது. ஆட்டோ பிரைட்னஸ் மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, மைக் வேற என்ன தலைவி போகுது, பயமாகுது. எனக்கு பண்ணிட்டேங்க. நெட் ஆனில் தான் இருக்குது. ஆட்டோ பிரைட்னஸ் மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, மைக் வேற என்ன தலைவி போகுது, பயமாகுது. எனக்கு சூப்பராக இருக்குதுங்க இது. ஐயா ஐயா, இன்னும் மேலே மேலே ஏறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. ஆட்டா 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 ஏறிடுறா கைப்புள்ள பெட்ரோல் இல்லை, நீங்க ஏற மாட்டானே, இதுக்கே தாங்க தடுமாறுறானே. ஆஃப் ஆயிட்டானே, ஆஃப் ஆயிட்டானே. டே கைப்புள்ள வேணாம், எனக்கு அஞ்சுக்காக. இந்த நேச்சுரல் நல்லா இருக்குதுங்க. இங்க வந்து இருக்கிற மாதிரியா இருக்குது எனக்காக ஃபீலு. வராத மாதிரியும் இருக்குது, வந்த மாதிரி இருக்குதா வராத மாதிரி இருக்குதா. ஆஹா, சூப்பராக இருக்குங்க இடம். வேற லெவலுங்க. வரலங்க, வந்திருக்கேன் வரல, வந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல யாரும் வந்து வீடியோ போட்டாங்க, வரல. நான் வந்தது இல்லை. ஸ்டைரி இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறேன். எங்கடா டூல இருக்குன்னு போயின்னு வரடே, வீடு தொலை போறாடே, அப்படியே போறா பல்ல முத்துறாடே. இன்னும் இவன் திரும்ப மாட்டாங்க இந்த பயப்புல, கேட்க மாட்டான், வருந்த மாட்டான். இங்க சூப்பரா இருக்குங்க. ஐயா ஐயா ஐயா, எங்க ஊராடா இப்படி இருக்கிறேன். இந்த மலைக்கு நான் இன்னைக்கு தானே வரேன். பாலமதி. ஐயோ ஐயோ ஐயோ, சூப்பராக இருக்குங்க கைஸ். இந்த பக்கம் வந்து பாருங்க எங்க ஊர் அழக. பாடி அதாங்க பாலமதி, இது அமர்தி. அப்படியே அமர்தி மலை கனெக்ட் ஆகுது பாருங்க. ஐயா ஐயா, அந்த மலை வரலாம். அந்த மலையில் தான், அந்த மலைக்கீழே தான் கோயில் இருக்கு. இப்போ நம்ம அந்த மலையிலேருந்து அப்படியே அப்படி வந்து இப்படி ஏறிட்டோம். ஓகேண்ணா, சூப்பராக இருக்குதுங்க. விவசாயம் பண்ணுறாங்க பாருங்க, ஃபுல்லாக வாழைத்தோப்பு விவசாயம். இதான் ஏரி. ஓகேங்களா, ஏரி அப்படியே மேலே பார்த்தா கோயில் பாருங்க. அடி இங்கே ஒரு மலை இருக்கு. நம்மளும் ஒரு வீடியோ எடுத்துப்போம். இப்போ நம்ம மேலே தான் போக போகிறோம். என்ன ஒரு எங்க எங்கே கூப்பிட்டு போனாங்க வீடியோ எடுத்துட்டு வரேன். இப்படி எடுக்க முடியல, அதனால பேக் கேமரா எடுத்துக்கலாம், வண்டி கேமரா எடுத்துக்கலாம். கேமரா ஒரு தடவையாவது நிம்மதியாக அனுபவிக்கணும். ஏன்னா செத்துருணுங்க, வாழ்க்கை வாழ்றது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மைக் வந்து இங்கே மாட்டிட்டேன், ஒரு மைக் வந்து உள்ள இருக்குது. 2 மைக்கில் எப்படி வாய்ஸ் கேட்குதுன்னு பார்ப்போம். காற்றும் அடிக்குது, சாவி வண்டியிலே போட்டேங்க. சரியாகுதுங்க மழை. அடி இதையும் கடவுளாக நினச்சி கும்பிட்றாங்க, நம்மளும் தொட்டு கும்பிட்டுப்போம். ஓகேங்களா, வேற லெவலில் இருக்குது. எப்படா இதெல்லாம் நிற்குது. இங்கேயும் வந்து சரக்கு வச்சு அமகலம் பண்ணிருக்காங்க. எங்கெங்கே இடம் கிடைக்குதோ. என்னடா அப்படியே போகுது, ஜாலியாக அப்படியே இறங்கி போயிடணும். ஏன்னா வண்டி தூக்கின்னு போயிடணும் பயமாகுது. சாவி வேறு வண்டியிலே வச்சுட்டுக்கிறேன். இந்த செடியெலாம் சின்ன வயசில் பிச்சு பிச்சு விளையாடின்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். வாவ், போதரா பல்ல ஊத்துறா, புஸ்குன்னு காற்று வேறு அடிக்கிறா. இறங்கி போயிடலாங்க, ஈஸியாக இருக்குதுங்க மலையை விட்டு. பாருங்க அப்படியே இறங்கி போயிடலாம், ஜாலியாக இருக்குது.
ஐயோ என்னை காப்பாத்துங்கோ. எதுக்கு மைக் வேற, 2 வீலர் அங்கதான் இருக்குது. ஐயோபா, இந்த ட்ரிப் என்னாத்தி அந்த மலைக்கு ஒரு நாள் ஏறணும். இந்த மலையே ஹைட்டாக தான் இருக்குது. வீடியோ எடுக்குதா எடுக்கலையான்னு கூட எனக்கு தெரில. அந்த மலையில் ஒரு நாள் போகிறேன், ஏறுறேன். அந்த மலையை கடாஞ்சி நீ கொண்டு வந்து இங்கே வைக்கிற அப்படின்ற மாதிரி, அந்த மலையை கடாஞ்சி நீ இப்படியே கொண்டு வந்து இப்படி வைக்கிற, புரியுதா? போவோம்மா. இதுக்கப்புறம் போனால் கீழே விழுந்துருவோம். அப்படியே பார்த்துட்டு அப்படியே இது கோயில் தான் பொழுது, இந்த பக்கமும் வழி இருக்குது இந்த மலையை சுற்றி போகிறதுக்கு. சூப்பராக இருக்குது. எப்படி வேணாலும் ஏறலாம் போனது. அங்கேருந்து கீழே வந்து அப்படியே எப்படி வேணாலும் ஏறலாம் போனது. அங்கேருந்து கீழே வந்து அப்படியே மேலே ஏறலாங்க. அந்தளவுக்கு ஏறுற மாதிரி தான் இருக்குது. மலை ஒன்றும் பெருசாக இல்லை ஹைட்டு. ஆனால் என்னன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க, ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல். இதுதான் வந்து பூனை காய்ச்சல் செடி. இந்த செடியை நீங்கள் லைட்டாக கையில் பூசினீங்க, திக்கு 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 திக்குன்னு எரியும், ஓகேங்களா? தைலம் தேய்ச்ச மாதிரி. அப்புறம் அங்கங்கே ஒரு மாதிரி கிண்டு கிண்டு கிண்டுதா புண்ணு வந்துடும். இருக்கு பாருங்க எவ்வளோ இருக்கும், ஓகேங்களா? இதெல்லாம் ஃபுல்லாக பூனை காய்ச்சல் தான். சூப்பராக இருக்குதுங்க மலை. அடி இப்போ நம்ம மேலே கோயில் போயிட்டு என்ன இருக்குது கோயிலில் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே அமர்திக்கு போயிடலாம். மேலே வந்து பெருமாள் நாமம் போட்டிருக்காங்க. இந்த மலைக்கு வர விரும்புகிறவங்க அப்படி வந்துடலாம், இப்படியும் வரலாம், ஓகேங்களா? தெரியுதுங்களா? இதுக்கப்புறம் இங்கே வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே நம்ம 2 வீலர் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போகிறீங்க, மேலே போயிடலாம். சூப்பராக இருக்குதுங்க உண்மையாக. அதாவது ஷூட்டிங் எடுக்கிறது நல்லா இருக்குங்க, ஓகேங்களா? நம்ம ஊரு தான் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்படி கேமராவை ஃபிட் பண்ணுவோம், மாட்டு லாக் பண்ணு. என்ன 2 பேராக வந்தால் கொஞ்சம் வீடியோ நல்லா எடுத்துடலாம். என்ன பண்ணுறதுங்க, நம்ம தனிமையே விரும்புவோம், ஓகேங்களா? என்ன கொஞ்சம் பயம், எங்கே போனாலும் வீடியோ எடுக்கிறதுக்கு பேசுறதுக்கு வாயே வர மாட்டேங்குது. அது மட்டும் தவிர்த்துட்டேன்னா இதுக்கப்புறம் நான் தான்டா ராஜா அப்படின்ற மாதிரி, வீடியோவில் நான் தான்டா கிங்கு அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருப்பேன். போவோமா? அம்மாடி வாட்டர் கேனில் ஏற்றிட்டேன். ஐயோ ஏறுடா, ஏன்டா உருட்டுற? மேலே போய் யார் இருக்கா என்ன அப்படின்னு பார்த்துட்டு வாழாத வாழ்வை வாழவே. இங்கே ஒரு தண்ணி தொட்டி கட்டிக்கிறாங்க. மேலே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரியாகுதுங்கப்பா. அங்கே பாருங்க வாழை. இங்கே ஒரு கோயில் கல் மாதிரி கோயில் கட்டியிருக்காங்க. இங்கே ஒரு கோயில் கல் மாதிரி கோயில் கட்டியிருக்காங்க. நம்ம 2 வீலர் மேலே ஏறுமா? ஏறாதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம நடந்து போகணுமா இல்லை மேலே போகுமான்னு தெரியல. இதுதான் கோயிலுக்கு போகிற வழிக்கு. அதுக்கு மேலே ஒரு இடம் போகுது. எங்கடா போயினுங்கிற டேய்? முடிஞ்சா ஏறா, இல்லைன்னா கீழே கூடுறா என்ன டேய்? ஐயோ யாருமே இல்லைங்க காய்ஸ் கோயில்ல. மேலே யாருமே இல்லையா? என்னடா சொல்கிறேன், யாருமே காணும் காய்ஸ். பாவம், யாருமே காணும் காய்ஸ். நம்ம கோயிலை சுற்றி வருவோம் காய்ஸ். நம்ம 2 வீலரில் மட்டும் நம்ம கோயிலை சுற்றி வர்றதுக்கு கொடுத்துக்கிறாங்க பர்மிஷன் அப்படின்றாங்க. வா உண்மையாக ரியலிஸ்டிக். முருகர் கோயிலும்பா பாஸ், முருகர் கோயில் பாஸ். சரியா இருக்குது பாஸ், முருகர் கோயில். அடி இப்போதான் கோயில் ரெடி பண்ணிக்கிறாங்க. முருகா, எங்கே போனாலும் உனக்கு மலை மேலேயும் செட்டில் ஆகிடுறேன் முருகா. என்ன எனக்கு தான் செட்டில் ஆக வர மாட்டேறேன், கொஞ்சம் கஷ்டமாகிற. இன்னைக்கு 2வது கோயில் முருகா. எங்கே போனாலும் உனக்கு மலை மேலேயும் செட்டில் ஆகிடுறேன் முருகா. என்ன எனக்கு தான் செட்டில் ஆக வர மாட்டேறேன், கொஞ்சம் கஷ்டமாகிற. இன்னைக்கு 2வது கோயில் வந்துட்டோம். முருகரை பாருங்க, என்ன அழகாக உட்காந்து நம்மளுக்கு பார்த்துட்டு தரிசனம் கொடுக்குறாரு பாருங்க. ஐயா 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 முருகா, கொஞ்சோண்டு கருணை கொஞ்சோண்டு எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு கருணை மட்டும் எனக்கு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்க, அங்கேருந்தோம்மா நம்ம கீழே, ஓகேங்களா? கீழே இருந்தோம் அவ்வளோ தூரத்துலேருந்து அந்த மலை மேலே, அந்த மலைக்கு கீழே இருந்தோம். அப்படியே இந்த மலைக்கு வந்தோம். இந்த மலையிலேருந்து இப்படியே பாருங்க, சரியாக இருக்குது பாருங்க. இது அமைதியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த மலையில் தான் நம்ம வந்தோம். சூப்பராக இருக்குங்க. அப்பா அடி வேற லெவலு. நீங்கள் வந்து இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வந்து வீடியோ போட்டுருக்கேன் முருகா. உனக்கு தான் முருகா நான் வந்து போடுறேன். முருகா முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும் முருகா.
முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும் முருகா. எல்லாரையும் நீ காப்பாற்று முருகா. யாருமே காணும் guys கோயிலில். இன்னும் வந்து சூப்பராக இருக்குது கோயில் சூப்பராக இருக்குது. அப்படியே சுற்றி வந்துடும் சனி பகவான் தான். சனி பகவானே சுற்றி வரேன் நான். சனி பகவானை வீடியோ சுற்றி எடுத்துட்டு அப்படியே என்ட்ரன்ஸ் போயிட்டு வரோம். இது அழகாக இருக்குங்க கொடிமரம். தகன்னு செம்புலையா பித்தளையா வெள்ளியான்னு தெரியல, நின்றா இருப்பா. வேல்முருகா சரவண பவா. ஓகேங்களா, சரவண பவா கோயில் இது. ஓகே, சரவண பவா கோயில். நான் வேற இதை வச்சுட்டு பிடிக்க முடியலங்க, இப்படி வச்சிருவாங்க. எங்கள் ஊரில் இப்படிப்பட்ட ஒரு கோயில் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். சரவண பவா அந்த கோயில் இது பண்ணும் வாடி. ஒரு கோயில் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். சரவண பவா அந்த கோயில் இது பண்ணும் வாடி. சூப்பராக இருக்குங்க. அப்படியே போய் பார்த்துட்டு வந்தோம். நம்ம ஹெல்மெட்டில் வேற ஒரு மைக் வச்சுட்டுக்கிறேங்க, 2 மைக் ஆகுதா. சூப்பராக இருக்குங்க, உண்மையாக வேற லெவலில் இருக்குதுங்க கோயில். அங்கே ஒரு ஆலமரமும் அரச மரமும் இருக்குது. அங்கே பாருங்க வேலை அப்படியே கொடி மரத்தை காட்டுறாங்க. வேற லெவலில் இருக்குது பாருங்க கொடி மரம். இந்த மலைக்கும் அதுக்கும் அப்படியே முருகர் வந்து மேலே உட்காந்த மாதிரி இருக்கு. அங்கே வேற ஏதோ கோயில் இருக்குங்க. அந்த மலையை நீ குறைஞ்சி எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி அங்கே ஒரு மலை. சூப்பராக இருக்குங்க கோயில். அப்பா அடி கண்ணாடி பாருங்க, முருகர் கண்ணாடி பார்க்குற மாதிரி உண்டியல். வா முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும் முருகா. கோயில் உள்ள யாரும் இல்லை. ஓகேங்களா, தெரியுதுங்களா முருகர் கோயில் உள்ள யாரும் இல்லை. ஓகேங்களா, தெரியுதுங்களா முருகர் கண்ணு திறந்து பார்க்குறாரா நான் முருகர், அப்படிதான் எனக்கும் தோணுது. ஓஹோ, வள்ளி தேவானி எல்லாமே இருக்காங்க, யாருமே இல்லைங்க. கோயில் பூட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தில் போக முடியல என்னால், அவ்வளோதான் போக முடியும் போனது. கேமரா உடையுது. இது வேறு ஹெல்மெட் வேறு அப்படி இருக்குது. ஹெல்மெட் அப்படிங்க முருகா, ஒரே ஒரு ஃபோட்டோ கொடு முருகா. கொடுக்க மாட்டேன் முருகா, ஃபோட்டோ எடுக்காதரா. முருகா, ஒரே ஒரு ஃபோட்டோ கொடு முருகா. கொடுக்க மாட்டேன் முருகா, ஃபோட்டோ எடுக்காதரா. முருகர் என்னால் கிட்டத்தில் பார்க்க முடியலங்க. இங்கேருந்தே கும்பிட்டுப்போம் சாமி. கும்பிட்டாச்சு. உள்ளே வந்து சாமி சுற்றி வந்துடுவாங்க. விநாயகர் இருக்கார், அப்புறம் வந்து இங்கே ஒரு கடவுள் இருக்கார், இங்கே முருகர். வா சில்லுன்னு இங்கே இருக்காரு, சில்லுன்னு இருக்கு தரேன். இங்கே வந்து நம்ம முருகர், எல்லா இடத்துலையும் முருகர் தான் இருக்கார். அவ்வளோதான், நம்ம கிளம்பிடலாங்க. முடிஞ்சிச்சுங்க. முருகரை முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும் முருகா. நல்லபடியாக வச்சுக்கோங்க, எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும். அப்போ தான் நாங்கள் வந்து உங்களை நல்லா பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம். முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும் முருகா. நல்லபடியாக வச்சுக்கோங்க, எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும். அப்போ தான் நாங்கள் வந்து உங்களை நல்லா பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம். இந்த மலை மேலே தான் யாரோ வந்து வீடியோ போட்டாங்க. ஓகேங்களா, தெரியுதா? கண்டிப்பாக இது மேலே யாரோ ஒருத்தர் வந்து வீடியோ போட்டாங்க, ஞாபகம் இருக்குது. நம்ம இப்படி உட்காரும் கொஞ்ச நேரத்துக்கு. அப்பா முருகரா அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. டேய் குட்டி பையா, உன்னால ஏதோ கோயிலுக்கு வந்துட்டேன்டா நீ. இல்லை வீட்லேயே டிப்ரெஷனில் உட்காந்துருப்பேன்டா.
ஏதோ உன்னால் முருகனை பார்க்க நான் வந்தேங்க. அந்த அமிர்தி மலைக்கு தான் ஒரு நாள் ஏறணும்னு ஆசையாகுது. அந்த மேல் மலையில் ஏறலாம்னு ஒரு நாள் ஆசையாகுது. பருவத மலைக்கு போகணும்னு ஒரு நாள் ஆசையாகுது. பார்ப்போம். மணியெல்லாம் அடிக்குது வேற. நம்ம நேரம் பார்த்து டிங்கு டிங்குன்னு டிங்கு டிங்குன்னு ஒரு நாள் போயிட்டு வருவோங்க. சூப்பராக இருக்குங்க, பீஸ்ஃபுல்லாக வேற லெவலில் இருக்குங்க. ஆனால் மைக் சவுண்டு தான் எப்படி இருக்குன்னு தெரில. பேசுனதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமோன்னு பயமாகவே இருக்கிறது. பேசுனதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமோன்னு பயமாக இருக்குது. இறங்கும்போது வித்தியாசமாக வீடியோ எடுக்க போகிறேன். கேமரா திருப்பி வச்சு நான் வண்டி ஓட்டிகிட்டு அப்படியே எடுக்க போகிறேன். வித்தியாசமாக வீடியோ எடுக்க போகிறேன். மைக்கில் ரெக்கார்ட் ஆகலாம் பரவாயில்ல. நம்ம நேரம் அமர்த்தி போகிறதும் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம். ஒரே வழி தான் போடுது இறங்குறதுக்கு. வந்த வழியிலே தான் போகணும். நீ ராஸ்குட்டி நீங்கள் வந்த வழியே தான் போய் ஆகணும். வேறு வழி கிடையாது. அதனால் வேறு வழி இல்லை. இப்போ நம்ம முருகரை போயிட்டு வரோன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்து வந்தோமா. அங்கே ஒரு கோயில் இருக்குது. அப்படியே நடந்து போயிட்டு வந்துடுவோம். வண்டி இங்கே இருக்கட்டும். செப்பல் அங்கே போய் போட்டுன்னு போயிட்டா அப்படியே இது பண்ணிட்டு வந்துடலாம். அந்த இடத்துல செப்பல் அங்கே போய் போட்டுன்னு போயிட்டா அப்படியே இது பண்ணிட்டு வந்துடலாம். அந்த இடத்துல ஏதோ சிவன் இருக்காரு போல. இது முருகர் இருந்தால் அந்த இடத்துல சிவனும் விநாயகர் கம்பல்சரி இருக்குவாங்க. வள்ளி, தேவானி, பார்வதி பாருங்க. இப்போலாம் வந்து விநாயகர் ட்ரெண்ட் ஆகலைங்க, முருகர் ட்ரெண்ட் ஆகிட்டாருங்க பயங்கரமாக. இதுதான் வந்து கோயிலில் கூட்டமாக இருக்கும்போது அன்னதானம்லாம் போடுவாங்க. அங்கேயே என்ன கேட்டாங்க, அந்த கோயில் அன்னதானம் போடுறாங்கப்பா சாப்பிட்ருப்பா அப்படின்னாங்க. இல்லைங்க வேணான்ட்டாங்க. எனக்கு பசிச்சிச்சிங்க. கடவுள் யாரோ ஒருத்தவங்க ரூபத்தில் வந்து எனக்கு அன்னதானம் போடுறேன்னாங்க. நான் தான் வேணான்ட்டேன். நாங்கள் கீழே வேறு கோயில் இருக்குங்க, அதுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலையே. நம்ம வித்தியாசமானவங்க. எங்கே போகிறது எப்படி போகிறதுன்னெலாம் தெரியாது. ஆனால் எங்கே வழிக்குதோ அங்கே போயிட்டு வந்துடும். வாவ் சார் என்ன சார் நம்ம ஊர் இப்படி இதா சார். பாடி வாழ்வை ஆழவே. வெயில் மட்டும் இல்லைன்னா அங்கே பாருங்க, நம்ம ஊர் இப்படி இதா சார். பாடி வாழ்வை ஆழவே. வெயில் மட்டும் இல்லைன்னா அங்கே பாருங்க, அங்கேருந்து மழை அப்படியே உருவாகி அப்படியே இவ்வளோ தூரம் போய் அந்த எண்டு திரும்புது. அப்படியே திரும்பி மறுபடியும் மழை தான். வேற லெவல் ஊர். வா, சிவன் கோயில். சிவன் தான் நினைக்கிறேன். இங்கே சிவன் இருக்காருங்க. செப்பல் இங்கே விட்டுருவோம். வேப்ப மரம் செப்பல் இங்கே விட்டாச்சு. இங்கே சிவன் இருக்காருங்க. வா, வேற லெவலில் இருக்குங்க. ஏழுமலையான். இங்கே கற்பூரம் ஏற்றிட்டு இந்த கல்லை தொட்டு கும்பிட்டுருக்கோம். ஓகே, தொட்டு கும்பிட்டாச்சு. சூப்பராக இருக்குங்க. படியில் ஏறும். ஆஹா, இன்னும் அழகாக இருக்குது பாருங்க. வா, இங்கே பாருங்க, குட்டி சிவன். வா, செம்மையாக இருக்குதுங்களே. சிவபெருமான், குட்டி சிவபெருமான். இது வந்து கல் இவங்களாம் உருவாக்கலைங்க, ரியலாக உருவாகிருக்குதுங்க. அப்படிதான் தோணுகிறது. சரியாக சரியாகுதுங்க. அது லைட்டு நைட்டில் லைட்டு எரியுது. அது அந்த பக்கத்துலேருந்து நம்ம அப்படி வந்து இப்படி ஏறணும். ஓகேங்களா, சும்மா அப்படி ஒரு வாக் ரவுண்டு போயிட்டு வருவோம். பாடி சூப்பராக இருக்குங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் போக முடியாதோ அங்கெல்லாம் போயிட்டு வரணும்னு ஆசை. எப்படியோ தூக்கி உள்ளே போட போகிறாங்க வினத்தை. கூடி சீக்கிரம் நடக்கும். அப்படியே இறங்கி கீழே போயிடலாம் போடுது. இப்படியே இறங்கி கீழே போயிடலாம், அப்படியே இறங்கி கீழே போயிடலாம். எப்படி தோணுதோ அப்படி இறங்கிக்கலாங்க. மலை அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. வழிபாதை அவ்வளோ அழகாக அமைத்து இருக்கார்கள். அவங்க அமைக்கல, ரியலாக வந்து இயற்கையாக வந்து உருவாகி இருக்கு. சிவனப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. ஆனால் என்னை மட்டும் ரொம்ப சோதிக்கிறப்பா, ரொம்ப சோதிப்பா. என்னையும் எங்கள் மம்மி எங்கள் ஃபேமிலி எல்லாரையும் சோதிக்கிறேன், ரொம்ப சோதி. கீழே ஒரு கோயில் இருக்குங்க, அதுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல வழி. அது என்னவோ இருக்குது அந்த இடத்துல. பார்ப்போம். போகிறதுக்கு வழி இருக்கணுமே. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. அங்கேயும் ஒரு சிவன் கோயில் இருக்கிற மாதிரி. நம்ம இப்படியே ஷார்ட்கட்டில் குதிப்போம். டே குதிக்க முடியாதுடா, வேணாண்டா, செப்பல் கூட இல்லைடா, அதெல்லாம் முடியாதுடா, போவேண்டா. வாங்க போவோம். கீழே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். ஆமாம் முடியாததை கூட முடிக்க வைக்கிறது தான் இந்த இன்னொருத்தர வேலைங்க. வேணாடா, சொன்னா கேளுடா, திரும்பி ஏற முடியாதுடா.
ஏறதுக்கு பார்த்துக்கலாம். ஆஹா, இன்னும் அற்புதமா இருக்கு. சிவனே போற்றி. ஓம் நம சிவாய. இன்னும் பிரமாதமா இருக்கு பாருங்க guys. ஆஹா, இன்னும் வேற லெவல்ல இருக்குங்க. அடி சூப்பரா இருக்குங்க guys. அடி சிவன், சிவனே போற்றி. ஓம் நம சிவாய சிவாய. சரியா இருக்குங்க. அழகா இருக்குதுங்க. இடமே வேற லெவலில் இருக்குது. அற்புதமா அழகா பிரம்மாண்டம். மேலே ஒரு சிவன் பார்த்து கீழே ஒரு சிவன். சூப்பராக இருக்குங்க சிவன். அவ்வளோதான் போங்களா. எனக்கு அவர் மை வச்சு விட்டுக்கிறாரா, பச்சையம்மன் மை. எனக்கே இப்போ தான் தெரியுதுங்க, பச்சையம்மன் மை வச்சுருக்காருங்க. சுத்தமாக தெரியல. சூப்பராக இருக்குதுங்க கோயில். இப்போ வந்து பார்த்தாச்சு, மேலே போக போகிறோம். ஓகேங்களா. சிவன் கிட்டத்தில் நல்லா பார்த்துங்க. சிவன் கிட்ட பார்த்துங்க. இவ்வளோ கிட்டத்தில் யாராலையும் வீடியோ எடுக்க முடியாது. என்னால் நான் வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சிவன்கிட்டே போட்டு வந்துட்டேன். சிவன் நம்மளை எல்லாரையும் காக்கிற ஒரு தெய்வம். வந்தது வேற ரோட்டு, போகிறது வேற ரோட்டு. காலில் குத்துது, பரவாயில்ல. இன்னமும் குத்திருச்சா. ஸ்னேக் பாபு, நான் இதுலேயும் ஏறுவேன்டா. ஏறிட்டேன்டா. முடிச்சிருவேன்டா. எங்கள் பகவதி அம்மா கோயில் ஒரு நாள் போனாங்க, போயிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பருவதமலை. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் பருவதமலை. அவ்வளோதான், எல்லாரையும் பார்த்தாச்சு. கிளம்பி வண்டி எடுத்துருக்கோம். ஓகே, நம்மளுக்கு வீடியோ கண்டென்ட் கட்சிச்சு. ஆனால் இதெல்லாம் போட்டால் என்னைக்கா இருந்தாலும் என்னை தூக்கி உள்ளே வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பார்த்துக்கலாம் விடுங்க. இருக்கிறது ஒரு லைஃப், எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தான். மேலே கூட போகிறதுக்கு ஏனியில் படியில் ஏறி மேலே போய் தண்ணீர் தொட்டி இருக்குது, மேலே குளிச்சுட்டு கூட வரலாங்களே. மேலே போகிறத வச்சுருக்காங்க. நம்மளாம் போகக்கூடாது. தப்பு 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 தப்பு. ஆஹா, வேற லெவலில் இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம கீழே இறங்க போகிறோம், அதை வீடியோ எடுக்க போகிறோம். ஓகே, மைக் ஆஃப் பண்ணிடுவோம், கேமரா ஆஃப் பண்ணி. நண்பர்களே, ஒரு விதம் முருகரை பார்த்துட்டேன், கீழே இறங்கிட்டேன். கீழே விழுந்துட்டேன் வேற வரும்போது சறுக்கி விட்டுச்சு. ஃபோனு சார்ஜரை வந்து எடுத்துகிட்டு வராத வந்துட்டேன். சுவிட்ச் ஆஃப் போகுது. 85% இருந்துச்சு, 31% வந்துச்சு. போயிட்டு வருமானு தெரில. அமர்ந்து போயிட்டு வந்து என்னன்னு ஆச்சுன்னா பார்த்துலாம். வீட்டுக்கு போய் இது பண்ணிக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். இன்னும் வந்து வீடு சூப்பராக கட்டிக்கிறாங்க காய். ஐயோ ஐயோ ஐயோ, ஜீரோவில் போக மாட்டேங்க. வீடு வேற லெவலில் கட்டிக்கிறாங்க. செடி அவ்வளோ அழகாக வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. முன்னாடி விவசாயம் நிலம், முன்னாடி வீடு வேற லெவலு. மாடு ஆடு அப்படியே இயற்கை காற்று அடிக்கடி பாருங்க. அமர்தினா அமர்தி தாங்க. இங்க ஒரு இடம் வாங்கி போட்டுலாங்க. ஊர் டெவலப் ஆகவே இல்லையா. இந்த பக்கம் ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு பொல்யூஷனும் கிடையாது, டிராஃபிக் கிடையாது. ஓகேங்களா. அழகாக ரசிச்சுட்டே வாழ்க்கை வாழ்ந்துருந்தாங்க. வாழ்க்கையில பணம் மட்டும் இருந்துச்சுங்க. இந்த பக்கம் வந்து ஒரு இடம் வாங்கினா அதான் இங்க செட்டில் ஆயிடலாங்க. சூப்பராக இருக்குங்க. மலைக்கு நடுவில் மலை, மலைக்கு நடுவில் குட்டி மலை, அழகா இருக்குங்க. அப்பா ஐயோ, ரோடு தான் நல்லா இல்லை. இந்த ரோடெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும். யாருன்னா போட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ ரோடு இது ஆகிட்டுதான் மழைக்குன்னு தெரியல. மழை பெஞ்சா ரோடு போயிடுவாங்கன்னு தெரியல. நீங்க பாருங்க, எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கலக்கா செடி, ஓகேங்களா, பயிர், அப்புறம் பூச்செடி, ஓகேங்களா, வாழை மரம், எங்கோ சொல்லவே வாய் வரல. இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பாருங்க இயற்கை, நீங்களே பாருங்க. ஷூட்டிங்கே எடுக்கலாங்க, அவ்வளோ அழகா இருக்குங்க இயற்கை. ஷூட்டிங்கே எடுக்கலாம், அவ்வளோ அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு.
ஷூட்டிங்கே எடுக்கலாங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க இயற்கை. அடி ஷூட்டிங்கே எடுக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னும் வந்து விவசாயம், இந்த விவசாய படம்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா. ஆனால் இன்னும் ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்குது. மழை பெஞ்சனால தானான்னு தெரியல, ரோடு ரொம்ப 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 வேஸ்ட்டு ரோடு. ஆனால் எப்படி சொல்கிறது, நேச்சுரல் காற்று வேற லெவல். எங்கள் வீட்டாண்ட கூட அவ்வளோ காற்று இல்லைங்க, இங்கே அவ்வளோ அழகாக அமைதியாக இருக்குது. கிராமம்னா கிராமம் தாங்க. அம்மா 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 பள்ளம் தான், ஏகப்பட்ட பள்ளம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் நினைக்கிறேன். அமர்திக்கு வரத்துக்குள்ள அமர்தி இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். 3 இல்லை 5 பாருங்க. ஆந்திராவிலேருந்து கார் வண்டி இருக்குங்க. ஆந்திராக்காரங்களுக்கு இங்கே இருக்குது அமர்தி இருக்குங்க, வீடு சூப்பராக இருக்கு பாருங்க. நம்ம லோக்கல்ல வரோம், நம்மளுக்கே வரது ரூட்டு தெரியல. ஆந்திராவில் வந்து மேப் போட்டு வராங்கப்பா. எல்லாம் இந்த திருவண்ணாமலை போயிட்டு நியர்பை லொக்கேஷன் எங்க இருக்கு சுத்தி பாக்குறது அப்படின்னு பாத்துருப்பாங்க பொழுது. அந்த வழியா அமர்தி காட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன். அமர்தியில வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுங்க, யாருக்குமே தெரியாது அது. ஓகேங்களா, விட்டா அலோவ் பண்ணா நம்ம போய் ஒரு குழியில போடுறோம். ஓகேங்களா, பாருங்க, விவசாயம் தாங்க, அக்ரிகல்ச்சர்னு அக்ரிகல்ச்சர் தாங்க. இயற்கையை பாருங்க, இந்த கூமாப்பட்டியை பாருங்க, இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. எங்க கூமாப்பட்டி நீங்க பார்த்தது இல்லைல்ல, பாருங்க இப்போ பாருங்க எங்க கூமாப்பட்டி. நீங்களும் எங்க கூமாப்பட்டி காட்டுறீங்க, நாங்க காட்டுறோம் பாருங்க கூமாப்பட்டி இயற்கைய. வேற லெவல்ல இருக்குது பாருங்க கூமாப்பட்டி. ரோட்ல உள்ள வண்டி ஓரமாக தான் இருக்குது, வேன் வந்துங்க. அடி எங்க கூமாப்பட்டியை பாருங்க நீங்க வந்து, சரியா இருக்குதுங்க கூமாப்பட்டி. அழகுனா அழகு தான் அமர்தி மலை. ஓகேங்களா, சூப்பரான அழகு. அப்படியே செடி வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் காட்ட முடியாது, இந்த பக்கம் காட்டுறேன். உண்மையாக பாருங்க கூமாப்பட்டியை, சரியா இருக்குதுங்க. கேமராவில் அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரில. உண்மையாக வந்து அந்த செடிக்கு நடுவில், பக்கத்தில் வாழும்போது செடிக்கு நடுவில் வீடு, பின்னாடி தென்னை மரம். இங்கேயும் பாருங்க அந்த மாதிரி தான், சூப்பராக இருக்குங்க. அப்பா வேற லெவலுங்க. இந்த மாதிரி வாழணுங்க வாண்டா. இங்கெல்லாம் குளிரில் எப்படி இருக்குன்னு, ஐயோ ஐயோ, மினி ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும், மினி ஊட்டி. ஓகேங்களா, எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஊட்டியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, எங்கள் ஊரில் ஆல்ரெடி ஊட்டியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக ஃபோனுக்கு இன்றைக்கி சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணனாலே இல்லைன்னு தெரில, கேமரா பயங்கரம் இழுக்குதுங்க, சார்ஜ் சொன்ன இழுத்துரும் பொழுது. ஆஹா, சாமந்தி பூ, சாமந்தி சாமத்தில் சாமத்தில் வர சாமந்தி பூ தரன்ற மாதிரி. ஐயா ஐயா ஐயா, 5 மணியோட மூடுறாங்க இந்த ஜூ இது அமர்தியோட. மணி 4 போகுது, கரெக்டான டைம் தான் வந்திருக்கும். ஆனால் உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. லாஸ்ட் டைம் 20 ரூபா 10 ரூபா டிக்கெட் வாங்கினாங்க. உள்ள வந்து அது உள்ள ஃபால்ஸுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், நல்லா வீடியோ எடுக்கலாம். எங்கே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. பாருங்க வீடு எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க. வீடியோ தெரியுதான்னு தெரியல. ரோடு ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஐயா ஐயா ஐயா, ரோடு ரொம்ப ஒஸ்ட்டு. ரொம்ப எப்படி பஸ்ஸெல்லாம் வந்து போகுதுன்னு தெரியல. இந்த பக்கம் என்னங்க கேஸ் ஸ்மெல் அடிக்குது, கேஸ் வாசனை. என் வண்டியிலேருந்து வருதா இல்லை இங்கே இருக்குது ஏதோ ஒரு கேஸ் வாசனை அடிக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் வண்டி போகிறது கம்மி இல்லை, ரோடு எப்படி இருக்குது பாருங்க, அப்படி தூக்கி தூக்கி போடுது. ரோடு சரியில்லை, பள்ளங்கள் நிறைய இருக்கு. ஆமா 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 ஆமா, பம்பு நிறைய இருக்குது. ஆனா இன்னும் வந்து இந்த இயற்கை 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மன் கோயிலே உருவாச்சுன்னா, அந்த அமர்தியா எப்பத்துல இருந்து உருவாயிருக்கும். இங்க இருக்கிற மக்கள்லாம் இப்போ ரொம்ப பழங்காலத்துல இருந்து இந்த ரோட்ல இருந்து அப்படியே மேல போலூர் இருக்கு பார்த்தீங்களா, போலூர் வந்து பருவதமலையில போய் கனெக்ட் ஆகுங்க இந்த ரோடு. ஓகேங்களா, இதுல போனா கன்னியம்பாடி கண்ணமங்கலம் நினைக்கிறேன். ஓகே, அமர்தி வந்துட்டோம். இந்த லெஃப்ட் போனா கன்னியம்பாடியே கண்ணமங்கலமா போய் கனெக்ட் ஆகும். கண்ணமங்கலம் அவ்வளோ ஸ்கூல்லாம் இருக்குங்க, ஸ்கூல்லாம் இருக்குது, பானிபூரி கடை இருக்குது. நம்மளுக்கு டீ தான் வேணும். சூப்பராக இருக்குங்க. கொயக்காலாம் இங்கேயே மேனுஃபேக்சரிங் ஆன கொயக்கா ஃப்ளாட்டு போட்டுக்கிறாங்க.
ஆஹா, காசு இருந்தா இங்கேயே வாங்கலாம் போல இருக்கு. இயற்கையை பாருங்க, அப்பா அடி சூப்பராக இருங்க. இங்கேயே ஃபிளாட் போட்டுக்கிறாங்க, விவசாய நிலம் தான் ஃபிளாட் போட்டுருக்காங்க, இப்பதான் போட்டிருக்காங்க, லைட் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்கேயே ஃபிளாட் போட்டுக்கிறாங்க, விவசாய நிலம் தான் ஃபிளாட் போட்டுருக்காங்க, இப்பதான் போட்டிருக்காங்க, லைட் எல்லாம் வச்சிருக்காங்க. வேற லெவலுங்க. பெரிய கடை எதுவும் இல்லை, எல்லாம் மளிகை கடை, டீ கடை காணும், ஹோட்டல் காணும். ஒரு அமர்ந்து போண்டா பஜ்ஜி எல்லாம் போடுறாங்க, போண்டா பஜ்ஜி போடுறாங்க. இங்கே பெட்டி கடை இருக்கு, அங்கே ஜூஸ் தான் இருக்காது, அது வாங்கி சாப்பிடுவாங்க, அது கெமிக்கல் வேற. ஓகேங்களா, ரோடு தான் சரியில்லை. ஆனால் பெட்ரோல் போகாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பெட்ரோல் பங்க் இருக்காது கண்டிப்பாக. எல்லாமே நம்ம மெயின் ரோட்டுக்கு தான் போகணும், ஹைவேக்கு தான் போகணும், இல்லை சிட்டிக்கு போகணும். ஓகேங்களா, கண்ணமங்கலம் கன்னியம்பாடி தான் போகணும். இங்கே பெட்ரோல் கிடைக்காது கண்டிப்பாக. ஏன்னா பெட்ரோல் விற்பாங்க, எனக்கு தெரிஞ்ச நியூஸில் இருக்கும், கல்வி கடலாம் இருக்கும். இது ஊரா என்னடா இருந்துச்சு, கண்டிப்பா இருக்கும்டா. ஊர் கிடையாது, ஊருடா இது. என்னடா வில்லேஜ்ல எல்லாமே இருக்கும்டா. பெட்ரோல் கூட வந்து பிளாக்ல விற்பாங்க. பெட்ரோல் கூட வந்து பிளாக்ல விற்பாங்க, டப்பால வாங்கி. கல்வி ஷாப் கிடையா, ரைட்டு. அதான் அங்கதான் கூட்டமாகவே இருப்பாங்க. ஆஹா, லாரிலாம் போகுது பாய். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகாமண்டா, வீடியோ ஃபுல்லாத்தையும் எடுத்துடலாம். ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடாதரா சில குட்டி. 85 வச்சு அரைச்சி போட்டேன், இப்போ 30% இருக்கிறேன். இப்போ இவ்வளோ ஊற்றிருக்க போடுறாடி. ஒரு மணி நேரம் வீடியோவாக அவ்வளோ சார்ஜ் ஏற்றிருக்கோம். ஆனால் என்ன லாரிக்காரங்க என்ன போயிடணும். அதான் சத்தியமா ரோடு அப்பா. நம்ம சிட்டில தான் அப்படி ரோடு அப்படின்னு பார்த்தா இங்க போறங்க ரோடு, ஐயோ ஃபுல்லாகவே ரோடு உள்ளே வாங்கிட்டு இருக்குங்க. ரோடு ஃபுல்லாகவே உள்ளே வாங்கிட்டு இருக்குது. இன்னும் வந்து ஆஹா, மலைக்கு நடுவில் போயிருங்க, 2 மலைக்கு நடுவில். ஆஹா, பரவாயில்லைங்க. அமர்ந்து வந்து பல வருஷம் ஆச்சு, பல நாட்கள் பல வருஷம் ஆகிவிட்டது. பல நாட்கள் பல வருஷம் ஆகிவிட்டது. கோவிடுக்கு முன்னாடி. ஓகேங்களா, என்னடா ஆனால் கொரோனான்ற கொரோனாவுக்கு முன்னாடி தாங்க 40 அம்மா பேச முடியும். கொரோனாவுக்கு முன்னாடி வந்தேங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஓகேங்களா, கொரோனா வந்து 5 வருஷம் ஆயிருக்குங்களா, 2019 மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோலாம் போட்டிருந்தேங்க, நான் கல்கத்தா போனது. ஓகேங்களா, டார்ஜிலிங் சில்லிகுடி போனதெல்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் அப்பெல்லாம் பேசவே வராதுங்க. இந்த அளவுக்கு பேச தெரியுங்களா, அப்போ நிறைய வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். கல்கத்தா போனதெல்லாம், அவரா பிரிட்ஜில் இருந்து போட்டோ எடுத்ததெல்லாம் எத்தனை பேர் வீட்டுல கேஸ் போட்டாங்க. இப்போ தண்ணி குடிக்காத சாப்பிடாத அப்படியே மயக்க வர மாதிரி இருக்குது. டீயாவது குடிக்கலான்னு பார்த்தேன், அப்பா ரோடு நினைச்சாலே பொக்குன்னு இருக்குங்க. ரோடு சரியில்லைங்க, ரொம்ப டமால் டமால் அமெரிக்க ரோட அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ரோடு சூப்பரா இருந்துச்சுங்க அந்த ரோடு. இயற்கை தாங்க. அக்ரிகல்ச்சர் பண்ற இடம், அக்ரிகல்ச்சர் பண்ற இடம் இப்படி இருக்குன்றது. மழை ஐயா சில்லுன்னு இதுங்க, கிளைமேட்டு இன்னும் சில்லுன்னு இருக்குது. ஐயோ, ஆஞ்சநேயர் கோயில் வந்துட்டாங்க. ஆஞ்சநேயா எல்லாரையும் காப்பாத்துப்பா ஆஞ்சநேயா. என்ன மட்டும் ரொம்ப சரியில்லை, கரும்பு ஜூஸ் இருக்குது, குடிப்போம். ஜூஸ் இருக்கா, போடுங்க. கரும்பு ஜூஸ் இப்படி திருப்பி அப்படியே விட்டுறோம். இயற்கையான பொருள் கரும்பு ஜூஸ் தான்.
ஒரு அந்த கேமரால முதல்ல மொபைல் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி மாட்டாங்க, மொபைல் ஸ்டாண்ட் மேலே வச்சு மாட்டுற மாதிரி. இன்னொன்று இந்த ஃபோன் வந்தால் மட்டும் கட் ஆகிடுது இல்லைங்களா, அதான் கடுப்பாகுது. நல்லா இருந்துச்சுங்க கரும் ஜூஸ். ஆஹா, நம்ம ஊர் பஸ் இங்கே வந்து ஓரம் கட்டுக்கிறாங்க. டைமுக்கு தான் பஸ் போகுது. ஆமாங்க, டைமுக்கு தான் பஸ் போகுது. அந்த டைமுக்கு தான் பஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா, டைமுக்கு தான் பஸ்ஸும் போவோம். வேலூர் பஸ் தான் இது, TN 23 நம்ம ஊர் பஸ்ஸு. ஓகேங்களா, வந்துட்டோம், அமிர்தி வந்துட்டோம் கிட்டத்தட்ட. வா, தண்ணி போதான்னு தெரியல. இந்த இடத்துல வந்து அமகலம் பண்ணியிருப்பாங்க. அப்போலாம் வந்து ஐயோ என்னை பள்ளத்தில் இறக்கி விட்டியானா பண்ணியிருப்பாங்க. அப்போலாம் வந்து ஐயோ என்னை பள்ளத்தில் இறக்கி விட்டியானா, அந்த போட் டூலர் நிற்கிறதுனால என்னை பள்ளத்தில் இறக்கி விட்டேன். சில்லுன்னு இதுங்க, இதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. ஓகேங்களா, ஃபாரஸ்ட் ஏரியா ஊர் வருது. ஓகேங்களா, அதனால முடிஞ்சா ஊருக்கு போகிறேன். மேலே மலைக்கு மேலே ஒரு ஊருக்கு போகுது. அதான் சொன்னேன் இல்லைங்களா, அப்போ ஒரு கோயிலூருக்கு போகிற இடம். ஓகேங்களா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக வீடியோ எடுப்பேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாக போயிடும். சூப்பராக இருக்குங்க, ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு ஏற்ற இடங்க. ஒரு மூவியே எடுக்கலாம் அப்படிப்பட்ட இடம். ஆஹா, சில்லுன்னு இருக்குதுங்க. நைட்லலாம் வர முடியாது போல இது. அமர்தி வந்துட்டோம். வெல்கம் டு அமர்தி உயிரி பூங்கா, ஜமுனாமுத்தூர். 37 கிலோமீட்டருங்க இந்த ஜமுனாமுத்தூர் ரோடு. சொன்னோம் இல்லைங்களா, இந்த பக்கம் தான் போகுது. வாவ், அமர்தி வந்துட்டேனே. மேலே மலை கட்டு பாருங்க, சூப்பராக இருக்குது மலை. அமர்தி வந்துட்டேன். என்னடா ரோடெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆஹா, இது முன்னாடி இந்த பிரிட்ஜில் தான் நீங்கள் கீழே வந்து, இந்த பிரிட்ஜில் தான் கரெக்ட் பிரிட்ஜு கீழே வீடியோ எடுத்துருந்தாங்க. பிரிட்ஜில் தான் நீங்கள் கீழே வந்து, இந்த பிரிட்ஜில் தான் கரெக்ட் பிரிட்ஜு கீழே வீடியோ எடுத்துருந்தாங்க. பிரிட்ஜு போட்டுக்கிறாங்க, இடம் தெரியல எனக்கு, மறந்துச்சுங்க. இந்த தனி இதுலேருந்து தான் வரும் அமர்தியிலேருந்து. இந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க பாருங்க. இது முன்னாடி இந்த பிரிட்ஜு சின்ன பிரிட்ஜு, ஓவர் பிரிட்ஜு. இந்த பக்கம் இங்கே போகுது. ஓ, பிரிட்ஜு போட்டுக்கிறாங்களா, எனக்கே தெரிலங்க. இவ்வளோ நாள் பிரிட்ஜே கிடையாது. அந்த பிரிட்ஜில் நீங்கள் கீழே இறங்கி தான் வரணும். ஓகேங்களா, வண்டி விட்டு பஸ்ஸும் வராது இந்த பக்கம். பஸ் வரும். பஸ் வராமலாம் இல்லை, பஸ் வரும். அடி சூப்பராக இருக்குங்க அக்ரிகல்ச்சரு. ஐயா ஐயா ஐயா, ரொம்ப நாள் ஆகுதுங்களா. சூப்பராக இருக்குங்க இடம். ஆனால் ரோடு தான் ரொம்ப போயிடுதுங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம போட்டு தான் கொடுக்கணும், நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால். பாருங்க மலையை, அமர்தி மலையை காட்டுறேன், நீங்களே பாருங்க. தெரிதான் தெரில, திரும்பி. ஓகே, அமர்தி மலை. ஆமாம், ஓவரா பிரிட்ஜெலாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபோட்டோ போட்டிருப்பேன். அந்த ஃபோட்டோலாம் இருக்குது இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில். எனக்கு ஜூ வந்துட்டு தான். அமர்தி வந்து உயிரியல் பூங்கா. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு 20 ரூபா 30 ரூபா வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சுங்களா. அப்புறம் அமர்தி உயிரியல் பூங்கா. ஓகேங்களா, அமர்தி உயிரியல் பூங்கா. ஆடு வந்துருக்காங்க வீட்டுக்கா. வேணாம் ஒன்று நான் சூப்பராக வச்சு குடிக்க மாட்டேன். அமர்தி சிறு, அதான் முதல்லலாம் இருந்துச்சு முன்னாடி, இப்போ இல்லை. முதல்ல அமர்தி அருவி. ஓகேங்களா, ஃபால்ஸ் 46 கிலோமீட்டரா. என்னடா இது, 46 கிலோமீட்டர் அருவி போகிறதுக்கு. சரணாலயம். என்னடா இது, 46 கிலோமீட்டர் அருவி போகிறதுக்கு. சரணாலயம். லோக்கல் வண்டிலாம் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா லோக்கல் வண்டிக்கெலாம் டிக்கெட் வாங்க மாட்டாங்க, ஒன்லி காரு டெம்போ ட்ராவலர் வேனுக்கு தான். ஓகேங்களா, செம்ம சில்லுன்னு இருக்குதுங்க. அப்பா அடி சாமி, ஐஸ்லாண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபாரஸ்ட் ஏரியா அப்படி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது ஃபாரஸ்ட் ஏரியா, சூப்பராக இருக்குது பாருங்க. மயில், வாவ் மயிலுங்க, மயில் 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 மயில், அவ்வளோ மயில், அழகாக மயிலுங்க. எங்கள் ஊரில் நான் இப்போ தாங்க மயிலே பார்க்குறேன். அப்பா அடி சூப்பராக இருக்குதுங்க. அங்கே பாருங்க மயிலை, கிட்ட போகக்கூடாது, திட்டுவாங்க அப்புறம். தெரிஞ்சுங்களா மயில், சூப்பராக இருக்குதுங்க மயில். வா செம்மையாக இருக்குதுங்க மயில். இது வந்து உயிரி ஏதோ இது வந்து உயிரி ஏதோ சொல்லுவாங்களே, வர மாட்டேங்குது. நம்ம நிப்பாட்டிட்டு வீடியோ எடுப்போங்க. நம்ம ஊரில் நம்ம மயில் எடுக்கிறோன்னா சூப்பராக இருக்குங்க மயில். ஜோடி மயில் பொழுது அவர் லவர்ஸு லவர் பொழுது உயிர் தான். ஓகேங்களா, நம்மள மாதிரி அதுவும் ஒரு ஜீவன், ஒரு உயிர். ஓகேங்களா, நம்ம போகலாமா? அவ்வளோ அழகாக மீனிட்டு இருக்காங்க, தண்ணி அதே மாதிரி கிளம்பு. தண்ணி போடுங்க, தண்ணி சவுண்டு கேட்குது. ஆமாங்க, தண்ணி போடுங்க, இங்கே தருது தருது பாருங்க. நீர் வயசு வந்து எப்படி போடுது சுத்தா போயிடும் கண்டிப்பாக. காந்தி இன்னும் சார்ஜ் எத்தனை வந்துருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சா காந்தி இன்னும் சார்ஜ் எத்தனை வந்துருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தர்ஷனம் கொடுத்துட்டு போயிட்டாருங்க. நீங்கள் வேற லெவலுங்க. அவங்க கூட்டமாக இருந்தாங்க பாருங்க, என்ன நிற்கிறாங்கன்னு பார்த்தேன். எனக்கு மட்டும் தர்ஷனம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆளே காணும். அப்புறம் போயிட்டாங்க. இவ்வளோ இல்லைங்க, இவ்வளோ கிட்ட வந்து இவ்வளோ ஃப்ரீயாக வந்து இன்னைக்கு தான் வந்து முருகரை பார்த்துருக்கேன், அதுவும் மயில் ரூபத்தில். ஓகேங்களா, முருகர் எனக்கு தரிசனம் கொடுத்துட்டாருங்க.
இப்போதான் முருகர் கோயில் போயிட்டு வந்தேன். முருகர் எனக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு. எங்கே போனாருன்னு தெரியல. முருகர் இந்த பக்கம் போயிட்டாரா, இந்த பக்கம் வந்துட்டாரான்னு தெரியல முருகர். இப்போ நம்ம இந்த பக்கம் போவோமா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இங்கே தான் இருக்கிறாரு முருகர். அதோ இருக்கிறாரு பாருங்க, ஓடுறாரு பாருங்க. 2 முருகர் இருக்கிறாருங்க. ஓகேங்களா, 2 முருகர் இருக்காரு, தெரிஞ்சுங்களா? வா, அந்த சத்தத்தை கேட்டால் கூட ஓடிடும். வா, சூப்பராக இருக்குங்க, வேற லெவலில். அது சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்குங்க. ஓகேங்களா, சூப்பராக இருக்குது, தெரிஞ்சுங்களா?